ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி திருச்சி. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் எக்ஸாம்ஸ் வந்திருக்கு. இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி எலக்ட்ரீஷியன், வயர்மேன், ஸோ ஐடிஐ எலக்ட்ரிக்கல் படித்தவங்களுக்காக வந்திருக்கு. பட் என்ன ஒரு இந்த எக்ஸாம்ஸில் ஒரு டிஃபிகல்ட் போகுதுன்னா, இந்த எக்ஸாம் எழுதுகிற எல்லாருமே வந்து அவுட் ஆஃப் ஃபீல்ட்லேருந்து வராங்க. ஸோ கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஒரு 76-80% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏற்கனவே எக்ஸாம் படிக்காதவங்க இப்போ தான் புதுசாக வராங்க. மேபி அவங்களுக்கு வந்து டெக்னிக்கல் சப்ஜெக்ட் அவங்க படித்த ஐடிஐலையோ இல்லை ஸ்டாஃப்ஸோ கூட சொல்லி கொடுத்துடலாம். பட் ஆனால் இங்கே நான் டெக்னிக்கல் பேப்பர், தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜிஎஸ்ன்னு வரப்போ அவங்க வந்து வெரி போராக இருக்காங்க. இப்படி தான் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நடந்தது. புதுசாக வந்த ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜிஎஸ் நல்லா பண்ணாதனால மெயின் பேப்பர், அதாவது டெக்னிக்கல் பேப்பர் வரப்போ கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆப்சென்ட் ஆகிட்டாங்க. அதே தான் இப்போ ஃபீல்டு அசிஸ்டன்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி 40 கொஷின் அப்படின்றது, தமிழ் எலிஜிபிலிட்டியே தமிழ் கொஷின்ஸ்னால் என்னென்னே தெரியாமல் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கு மேலே ஜிஎஸ். ஸோ ஜிஎஸ் அப்படின்றது, ஸோ உங்களுக்கு ஜிஎஸ்சில் வந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு 40 to 50 கொஷின்ஸ் பண்ணால் தான் உங்களால் மேலேயே வர முடியும், ரிசல்ட்டுக்கு வர முடியும். ஸோ எலிஜிபிள் வரவங்க கம்மியாக இருந்தாலும் ஜிஎஸ் சமாளித்தாலும் உங்களால் தமிழ் எலிஜிபிலிட்டி நீங்கள் 40 கொஷின்ஸ் கரெக்ட் பண்ணலைன்னா உங்கள் பேப்பரே அவுட் ஆஃப் சிலபஸ் ஆயிரும், திருத்த மாட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேகன்சி வந்து கேரி ஃபார்வர்ட் நெக்ஸ்ட் இயர் கூட கொண்டு வந்துருவாங்க. ஸோ எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைனா அந்த வேகன்சி நெக்ஸ்ட் இயர் கூட போயிருமே தவிர ஸோ எலிஜிபிள் இல்லாமல் உள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப போராக தான் இருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இதுக்கான கிளாஸஸும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் ஜிஎஸ்க்கு ஸோ அதுக்கான கிளாஸஸ்ஸு, கொஷின் பேங்க் எல்லாமே போட போகிறோம். ஸோ தனி ரேட்டில் உங்களுக்கு வேணால் கூட கொஷின் பேங்க் வேணால் வாங்கிக்கலாம். ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி நான் பண்ணல, ஜிஎஸ் பண்ணல, டெக்னிக்கல் மட்டும் தான் படிச்சுட்டு போவேன்னு நினச்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் பற்றி ஒன்றுமே ஐடியா இருக்காது. ஸோ 40 கொஷின்ஸ் பண்ண முடியாது, 25, 30, 35 நின்றும். அதுக்கப்புறம் உங்களோட எஃபர்ட் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் இதில் கொஞ்சம் கான்ஷியஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிக் ஹேர்டெல்லாம் மாறப்போகுதுன்னு தான் அஸ் யூஸ்வல் நம்ம பிளான் பண்ணுறோம். ஏன்னா ஃபீல்டு அசிஸ்டண்டையாவது ஓரளவுக்கு டிப்ளமோ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருந்தாங்க, இன்ஜினியரிங் படித்தவங்க இல்லை, அதுவே இல்லை. ஸோ இது எல்லாமே புதுசாக வேறு வேலைக்கு போயிட்டுருக்கவங்க. ஸோ எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு நானும் எக்ஸாம் எழுத போகிறேன்னு நினச்சிங்கன்னா உங்களோட இவ்வளோ ஒரு அரிதற்கிறிய வாய்ப்பு, இவ்வளோ ஒரு குவாலிஃபிகேஷனில் இவ்வளோ வேகன்சி வரவே வராது. சப்போஸ் நீங்கள் நிறையா வேகன்சி விட்டுட்டீங்க, எலிஜிபிள் இல்லைனா மேபி கவர்மெண்ட்டை எக்ஸாம்ஷன் வச்சு கூட அவங்க ஹையர் குவாலிஃபிகேஷன்ஸ் கேட்கலாம், டிஎன்பி சைட்லேருந்து இல்லை இபி சைடை ரெக்கமெண்ட் பண்ணலாம். அப்படி பண்ணாலும் உங்களுக்கு வாய்ப்பு ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் படித்து இந்த எக்ஸாம்ஸில் கிளியர் பண்ண பாருங்கள் தமிழ் எலிஜிபிலிட்டி ஜிஎஸ். தேங்க்யூ.